அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுடைய இங்கிலீஷ் எக்ஸாம் 12th பப்ளிக் இங்கிலீஷ் எக்ஸாம ரொம்ப சிறப்பா ரொம்ப தரமா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ஸுமே வந்துருச்சு. சொல்ல போனா நம்மளுடைய மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஒரு புது சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் கைடை வாங்கின எல்லாருக்குமே கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொஸ்டின் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க்குமே 90 out of 90 வந்துருச்சு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கும் அதே மாதிரி சிறப்பா தரமா பண்ணிட்டோம். சோ வாங்கின எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வாங்காதவங்களும் தயவு செஞ்சு வாங்கிடுங்க. மத்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரெடியா இருக்கு. சோ மறக்காம வாங்கிடுங்க. ஓகேவா? சோ இங்கிலீஷ் முடிஞ்சிருச்சு, தமிழும் முடிஞ்சிருச்சு, ரிலாக்ஸ் ஆயிடலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. ஏன் பாத்தீங்கன்னா இனிமேதான் சிறப்பான சம்பவங்கள் இருக்கு. ஏன்னா இனிமேதான் தேரி சப்ஜெக்டுக்கு வரப்போறோம். முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாமே வரப்போறோம். 12th பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டாலே நிறைய பேருக்கு ஒரு பயம், தலைவலி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய லெசன்ஸ் அதிகம். அதே போல அது படிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கறனால கெமிஸ்ட்ரினாலே ஒரு பயம் இருக்கும். அந்த பயம்லாம் தேவையில்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 நாள் இன்னைக்கு அப்படியே சேர்த்துட்டா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் இருக்கு. இந்த 3 நாளுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஸ்டடி மெட்டீரியலோட தான் நான் இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். இந்த வீடியோவை தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க இந்த 3 நாளை பாட்டா பிரிச்சு எப்படி எல்லாம் படிச்சா நம்மளால 90க்கு 90 மார்க் எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, என்னால படிக்கவே முடியல சார், கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால ஒரு நார்மல் மார்க் எடுத்தா போதும், ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்குமே எங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பிளான் இருக்கு. அதுவுமே நான் வீடியோ கடைசியில சொல்றேன். சோ நீங்க மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான டீடைல் சொல்றோம், இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. இப்ப பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்புக்கு அக்கௌண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே தான் இருக்க போது. சோ நீங்களும் அதை பார்த்து நல்லா படிங்க. ஓகேவா? சோ தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எல்லாருமே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருப்பீங்க. இப்போ ஈவினிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு ஃபுல்லா நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா 5 மார்க்கை டார்கெட் பண்ண போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலயே அதிகம். 25 மார்க் இல்லையா? 5 × 5 25 மார்க். அப்போ நம்ம 5 மார்க்கை டைரக்டா 5 மார்க்குக்கு போயிடுவோம். இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு வரைக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்னா 5 மார்க்கை படிக்க போறோம். எப்படி படிக்க போறோம் அப்படின்னா நான் சொல்ற லெசன்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா 6 to 10th லெசன். 6 to 10 லெசன் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். 6 to 10 லெசன்ல மொத்தமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 கொஸ்டின் தான் 5 மார்க்கா இருக்கு. அந்த 17 கொஸ்டினுமே நீங்க நல்லா தரவா படிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணா கூட நாளைக்கு காலையிலக்குள்ள நம்மளால எவ்வளவு படிச்சிட முடியும்? 17 கொஸ்டினுமே நல்லா தரவா படிச்சிட முடியும். தாராளமா படிக்கலாம். சோ மறக்காதீங்க. 17 கொஸ்டின் தான் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு தான் இருக்கும். அந்த பிடிஎஃப்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இருக்கு. அந்த 40 5 மார்க் படிச்சுட்டு 5 அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா அட்டன் பண்ணிட முடியும். ஒண்ணு மட்டும் ஆர்கானிக்ல இருந்து வருது இல்லையா? அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா அதுக்குமே நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதையுமே நீங்க பாத்துக்கோங்க. சோ வாங்க, என்ன சொன்ன பாத்தீங்கன்னாக்கா 6 to 10 லெசன் 6 7 8 9 10 இந்த லெசனை நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னாக்கா 17 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டினை இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நாளைக்கு காலையில வரைக்கும் நீங்க தாராளமா படிச்சு முடிக்கலாம். சரி, இப்போ நாளைக்கு காலையில ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 மணிக்கு முடிக்கிறீங்க அப்படிங்கிற வச்சுக்கோங்க. ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சோ 11ல இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்க எந்த லெசன் படிக்கணும் அப்படின்னா 1 2 3 14 15th லெசனை படிங்க. ஏன் இந்த லெசன் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா 1வது லெசன் 2வது லெசன் 3வது லெசன் நம்ம கெமிஸ்ட்ரி வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே படிச்சுட்டு தான் இருப்போம். 12th சேர்ந்ததுல இருந்தே படிச்சுட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் 2 லெசன் அதனால வந்து ஈஸியா அது படிச்சோன்னு நின்றோம். அதே போல 14 to 15th கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா சில ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. நைலான் 6 அந்த மாதிரி பீனோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ரியாக்ஷன் வைஸ்ல இருக்கும். மீதி எல்லாமே என்னது தியரிட்டிக்கல் பார்ட்ஸ் தான். சோ அதுவுமே படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா வெறும் 18 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த 18 கொஸ்டின்ஸ் நீங்க அதை படிச்சாலே போதும், அதுல இருந்தே வந்துடும். சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் ஒரு 11ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா ஒரு 5 o'clock வரைக்கும் நீங்க எந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னா 1 2 3 14 15 லெசன்ஸ்
படிங்க. இந்த எத்தனை லெசன் இருக்கு, 5 லெசன்ல இருந்து படிக்க போறீங்க, 18 கொஸ்டின். ஓகேவா? சரி, முடிஞ்சிருச்சு. ஈவினிங்கும் நீங்க படிச்சு முடிச்சீங்க. ஈவினிங் ஒரு 5 o'clock முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரெஸ்ட்ன்றது நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம். அப்ப நீங்க ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்க. 6 மணில இருந்து நைட் நீங்க எவ்வளவு நேரம் படிக்க, ஒரு 10 மணின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 மணி வரைக்கும் நீங்க எந்த லெசன் படிக்கணும் அப்படின்னா 4, 5, 11, 12, 13. இப்ப என்ன சார் ஆர்கானிக் கொடுத்து வச்சிருக்கீங்களே, 11, 12, 13 எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் வைஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்கல. தேரியா எதெல்லாம் கொடுக்க முடியுமோ, தேரியில இதெல்லாம் வரதுக்கு இம்பார்ட்டன்ட் வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி கொஸ்டின் தான் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கக்கூடிய தேரியும் ப்ராப்ளம்ஸும் ரியாக்ஷன்ஸும் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். அதனால தாராளமா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கலாம். அதனால நீங்க 4, 5, 11, 12, 13 இந்த லெசன்ஸை நீங்க எப்போ படிக்கலாம்னா, நாளைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு நைட் வரைக்கும் படிக்கலாம். முடிஞ்சா சீக்கிரமா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு குட்டி டெஸ்ட் கூட எழுதி பார்த்துக்கோங்க, நீங்க எவ்வளவு தூரம் படிச்சிருப்பீங்க அப்படின்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? சோ நம்மளுக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஆரம்பிச்சு நாளைக்கு நைட் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 5 marks நல்லா தரவா முடிச்சிட்டோம். ஓகேவா? படிச்சு முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ டே 7. ஓகேவா? இப்ப டே 7ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 mark and 3 mark அன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம படிக்க போறோம். என்ன சார் 2 mark 3 mark அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே படிக்க போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ஏன்னா ரெண்டுத்துலயுமே 6 hour அட்டென்ட் பண்ணுவோம் இல்லையா? அதனாலதான் ஒரு நாள் ஃபுல்லாவே நான் என்ன ஒதுக்கி இருக்கேன்னா 2 mark and 3 markக்குனே ஒரு நாள் ஃபுல்லா ஒதுக்கி இருக்கேன். அப்போ 2 mark 3 mark அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், 6th lesson, 7th, 8th, 9th, 14, 15. சோ இந்த லெசன்ல இருக்கக்கூடிய 2 marks எல்லாமே பார்க்கணும், படிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையா தான் இருக்கும். சோ அதனால அந்த லெசன்ஸை சீக்கிரமா முடிச்சிருங்க. அதுல இருந்து மொத்தம் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 40ல இருந்து 45 தான் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே நாங்க கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்காக தான் உங்களுக்காக நாங்க என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கோம், சூப்பர் கைட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சூப்பர் கைட் வாங்கின எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு. அதுல இருந்து தான் எல்லா கொஸ்டினுமே வந்திருக்கு, தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும். சோ கெமிஸ்ட்ரில இருந்தும் அதுதான் வரப்போகுது, பிசிக்ஸ்ல இருந்தும் அதுல இருந்து தான் வரப்போகுது, பயாலஜிக்கும் அதுல இருந்து தான் வரப்போகுது, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்தும் அதெல்லாம் வரப்போகுது. சோ நீங்க இன்னும் வாங்கிக்காம இருந்தீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு எங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? சோ பாத்தீங்க அப்படின்னாக்கா 1, 2, 3, 6, 7, 8, 9, 14, 15 ஃபர்ஸ்ட் இந்த லெசன் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான சாப்டரா இருக்கும். அதனால அந்த காரணத்தினால தான் நான் முதலே இதெல்லாம் கொடுக்குறேன். 1, 2, 3 தான் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. 14, 15 கொஞ்சம் ஒரு தியரிட்டிக்கலா இருக்கும், ஈஸியா இருக்கும். 6, 7, 8, 9 தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வந்துடும். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா டைம் கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ ஒரு நாள் நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா படிச்சு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ படிச்சு முடிச்சாச்சு. டேவோட 7 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ டே 8 என்ன பண்ணலாம், எக்ஸாமுக்கு முந்தின நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்ப காலைல ஒரு காலைல ஏந்து சீக்கிரமா படிச்சாகும் எக்ஸாம் முன்னாடி நாள் இல்லையா? நீங்க ஒரு காலைல ஒரு 8 மணிக்கு வச்சுப்போம், 8 மணிக்கு ஏந்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 12, 1 மணி வரையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா இந்த ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி கொஸ்டினுக்கு டைம் ஒதுக்கிக்கோங்க. எந்தெந்த லெசன் பாத்தீங்கன்னா 4, 5, 10, 11, 13. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 5th லெசன்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன்ல இருந்து கூட ஏபி ரியாக்ஷன் எல்லாம் கூட கம்பல்சரி கேட்கறாங்க தான். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடியே படிச்சு வச்சிருப்பீங்க. இருந்தாலுமே 5th லெசன்ல இருந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா 11th, 12th, 13ல இந்த நேமிங் ரியாக்ஷனா இருக்கட்டும், அதே போல பாத்தீங்கன்னா டெஸ்ட், ஏபிசி கொஸ்டின், சிந்தசிஸ் கொஸ்டின். நான் எக்ஸாம்பிளுக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்றேன் பாருங்க. ப்ளூம்ஸ் ரியாக்ஷன், ஸ்காட்டன் ரியாக்ஷன், ஆட்டோ ஆக்சிடேஷன், அதே போல பேயஸ் ரீஜென்ட், கிளைகால் டு ஹெச்ஐ, அதே போல பாத்தீங்கன்னாக்கா ரோசமன் ரியாக்ஷன்ஸ், டெஸ்ட் ஃபார் ஹால்டிஹைடு, டெஸ்ட் ஃபார் ஃபார்மலின், டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், அப்புறம் வந்து கோபக்ஸ் ரியாக்ஷன். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பல்சரியில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா இந்த லிமிடெட் கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன், இதை படிச்சல போதுமா அப்படின்னா இல்ல. நாங்க கம்பல்சரிக்கும் பாத்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் வரப்போகுது, என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு எங்களுடைய சூப்பர் கைட்ல கொஸ்டின் வித் ஆன்சரோட கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏபிசி கொஸ்டின்ஸ், ஐயூபேக் நேம் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட நம்மளுடைய சூப்பர் கைட்ல இருக்கு. சோ வாங்கி மறக்காம படிங்க. ஓகேவா? இப்போ நம்ம காலையில இருந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நீங்க அதை படிச்சிட்டீங்க, இல்ல ஒரு ஈவினிங் கூட எடுத்துக்கோமே, கஷ்டமா இருக்கு படிக்க முடியல அப்படின்னு நினைச்சா ஒரு ஈவினிங் கூட நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ டே 8ல இப்போ டே 8 ஈவினிங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 மார்க்கை கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா 1 மார்க்கே நம்மளுக்கு 15 மார்க் வந்துருது. கிட்டத்தட்ட 10
நம்மளுக்கு என்ன கேட்டுருவாங்கன்னா புக் பேக்ல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 10ல இருந்து 12, மீதி 5 to 3 தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புக் இன்சைட்ல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. பிசிக்ஸ் மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. கெமிஸ்ட்ரி 1 மார்க் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க கவலைப்பட தேவையில்ல. சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்கை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை எடுங்க. 5 வருஷம் கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதுல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதே போல பிடிஏவோட மாடல் கொஸ்டின் பேப்பரை எடுங்க. அதுல என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அது எல்லாமே படிங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய சூப்பர் கைட்ல பாத்தீங்கன்னாக்கா புக் இன்சைடு 1 மார்க்குக்கு என்னென்ன கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நிறைய இடத்துல நிறைய சோர்சஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்குமே புக் இன்சைடு 1 மார்க்குமே கொடுத்து வச்சிருக்கோம். அதுவுமே நீங்க வாங்கி படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ 1 மார்க் நீங்க படிச்சிட்டீங்க, ஒரு 2 hour 3 hour எடுத்து படிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு நைட்டு ஒரு 8 o'clock இருந்து 10 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா ரிவைஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க படிச்சுட்டு பார்த்த, ஏன்னா படிக்கிறதுக்கே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நிறைய டைம் கொடுத்துருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா 5 மார்க்கா இருக்கட்டும், 2 மார்க் 3 மார்க்கா இருக்கட்டும், நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒதுக்கி இருக்கும். அப்ப தாராளமா டைம் இருக்கு. அப்ப நீங்க படிக்கும் போதே நல்லா தரவா எழுதி பார்த்து ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாம் நடுவில் ஆட் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல நான் படிக்கும் போது ஏனோ தானு படிப்பேன், ஒரு தடவை படிச்சேன் மறந்து போயிடும் அப்படின்னா அப்ப ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரா உங்களால ரிவைஸ் பண்ண முடியாது. சோ படிக்கிற போதே நல்லா தரவா படிக்கோங்க. டைம் வேணா கூட நீங்க எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்த டேஸ்ல கூட கடை எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஆனா அதை வந்து ஃபுல்லா படிச்சு நல்லா தரவா படிச்சுட்டு அடுத்த செக்ஷன் போங்க. ஏனோ தானு படிச்சுட்டு நீங்க ரிவிஷன் டைம்ல உட்காந்துட்டு நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு லெசனோ 2 லெசனோ தான் ரிவைஸ் பண்ண முடியும். சோ மொத்தமா ரிவைஸ் பண்ண முடியாது. சோ நான் டே 8 ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்குமே பிளான் சொல்லிட்டேன். இப்ப டே 9 எக்ஸாம்னுடைய காலையில டைம்ல தயவு செஞ்சு கொஞ்சம் எழுந்து 1 மார்க் ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்க படிச்ச எல்லா கொஸ்டினுமே சாப்டர் வைஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா என்னென்ன சாப்டர் நீங்க ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னா 1 2 6 7 8 9 14 15 இந்த லெசன்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே தரோவா நீங்க படிச்ச கொஸ்டின்ஸ், நாங்க கொடுத்த கொஸ்டின்ஸ் தான் நீங்க படிப்பீங்க நம்பிக்கை இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ரிவைஸ் பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு போயிடுவீங்க. நிறைய பேர் வந்து நான் நல்லா படிச்சுட்டேன் எழுத முடியலையே, என்ன காரணம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணிட்டு போகாம இருக்கிறது தான். ஸோ காலைல தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு முன்னா எக்ஸாம் டேட்ஸ்ல நீங்க காலைல எழுந்து எல்லா கொஸ்டினுமே நீங்க படிச்ச எல்லா கொஸ்டினுமே எல்லா நேமிங் ரியாக்ஷனுமே சரி, எல்லா ப்ராப்ளம்ஸும் சரி, ஏபிசி கொஸ்டினா இருக்கட்டும், ஐயூபேக் கொஸ்டினா இருக்கட்டும், எந்த கொஸ்டினா இருந்தாலுமே ரிவைஸ் பண்ணுங்க. காலைல ஏந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு 1 hour 2 hour 3 hours எக்ஸாம் போற வரைக்குமே நீங்க என்ன பண்ணலாம்னா தாராளமா ரிவைஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இந்த பிளான் எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில உங்களால 90 out of 90 ஈஸியா எடுத்துட முடியும். என்னங்க சொல்றீங்க அப்படின்னா தாராளமா எடுத்துடலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்பல்சரியுமே பாத்தீங்கன்னா தாராளமா கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? சோ பிராக்டிகல் மார்க்கும் நான் சேர்த்து சொல்றேன். ஓகேவா? அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமா மார்க் எடுத்துடலாம். ஓகே, சரி சார், நாங்க வந்து ரொம்ப வந்து படிக்க பிலோ ஆவரேஜா இருக்கும், நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஏத்த மாதிரி நாங்க ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கோம். என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெசன் 1 2 6 7 8 9 14 15 ஓகேவா? இந்த லெசன்ஸ்ல இருந்து நீங்க படிச்சீங்கனாலே போதும். உங்களால எவ்வளவு மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 மார்க் எடுத்துலாம். எத்தனைக்கு பாத்தீங்கன்னா 70க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 மார்க்கை நீங்க அசால்ட்டா எடுத்துட்டு போயிடலாம். சோ இந்த லெசன் மட்டும் 1 2 6 7 8 9 14 15 இந்த லெசன்ஸை மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பிலோ ஆவரேஜா இருக்கேன், என்னால ஆவரேஜா இருக்கு, நான் இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறேன், கெமிஸ்ட்ரியே எனக்கு சுத்தப்பட்டாலும் வராது அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த லெசனை மட்டுமாவது நீங்க படிச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா இதுல இருந்து நம்மளுக்கு 3 5 மார்க் வந்துடும், 3 2 மார்க் வந்துடும், 3 3 மார்க் வந்துடும். அதே போல பாத்தீங்கன்னாக்கா 10 1 மார்க் புக் பேக்ல இருந்து வந்துடும். புக் பேக் நீங்க எல்லாமே எல்லா லெசன்ல இருந்துமே படிக்கணும். ஓகேவா? எல்லா லெசன்ல இருந்து தான் புக் பேக் படிக்கணும். அது எல்லா லெசனும் தயவு செஞ்சு படிச்சு போயிடுங்க. அப்பதான் நீங்க 10வது ஷுவரா தப்பு இல்லாம அட்டன் பண்ண முடியும். சோ இதுவே பாத்தீங்கன்னா 40 மார்க் ஆயிடுச்சு இல்லையா? சோ இதுல இருந்தாவது படிச்சுட்டு போங்க. சோ தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமான சென்டம் எடுக்கிறவங்களுக்கும் சரி, ஆவரேஜ் பிலோ ஆவரேஜா இருக்கவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டான ஒரு பிளான்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் கைடும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுவுமே நீங்க இன்னும் வாங்கல அப்படின்னாக்கா தயவு செஞ்சு வாங்கிடுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இப்போ கெமிஸ்ட்ரிக்கும் அவைலபிளா இருக்கு, பிசிக்ஸ் அவைலபிளா இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அவைலபிளா இருக்கு, பயாலஜிக்கு அவைலபிளா இருக்கு, ஆர்ட்ஸ் குரூப்புக்குமே எங்க கிட்ட பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே தரமான சூப்பர் கைடு இருக்கு. ஸோ இன்னும் நீங்க வாங்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. ஓகேவா? மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.